ஒவ்வொரு துணிகளையும் துவைக்கும் நேரம். இது தெரிந்தால் உங்கள் உடை பல வருடம் புதிது போல ஜொலிக்கும். உடைகள்தான் மனிதர்களின் நேர்த்தியே. பலருக்கும் இருக்கும் வருத்தம் என்னவென்றால், புது துணிகள் துவைத்தவுடனே கலர் மாறுவதுதான். அதற்கு காரணம் நீங்கள் துவைக்கும் நேரம் மற்றும் அதை துவைக்கும் பொழுது கையாளும் விதம்தான். ஆனால் அவற்றை துவைக்கும் முறைகள் தவறாக இருந்தால் அந்த அழகும் நம்முடன் நீடிக்காது. அதனால்தான் துணி பராமரிப்பு என்பது அழகையும் செலவையும் பாதுகாப்பதற்கான ஒரு திறமையாக இருக்கிறது. ஒரு சிறிய கவனக்குறைவால் கூட ஒரு உயர்தர துணி நிரந்தரமாக சேதமடைய வாய்ப்புகள் இருக்கிறது. பட்டு சேலைகளின் பளிச், அதன் நுணுக்கமான நெசவுத்தன்மை அனைத்தும் மிகுந்த பொறுப்புடன் தான் பாதுகாக்கப்பட வேண்டும். கையை மென்மையாக இடம்பெயர்த்து வெப்பமில்லா நீரில் சிறிது நேரம் ஊற வைத்து நிழல்தான் காய வைக்க வேண்டும். இல்லையென்றால் அதன் நிறம் அப்படியே மங்கிவிடும். காட்டன் துணிகள் நிறம்தான் முதலில் சிதையும். குறிப்பாக புதிய காட்டன் சேலைகளுக்கு முதல் 2 அல்லது 3 முறை தனியாக துவைப்பது நல்லது. நிறம் மற்ற துணிகளுக்கு பரவ வாய்ப்புகள் அதிகம். அதிக நேரம் ஊற வைக்கக்கூடாது என்பதோடு சூரிய ஒளியில் நேரடியாக வைக்கப்பட்டால் அதன் பிரகாசம் மெதுவாக குறையும். ஜீன்ஸ், ட்ரவுசர், சீருடைகள் போன்றவை உறுதியான துணிகளாக இருந்தாலும் அவை இடும் அழுத்தம் மற்றும் மோசமான டிடர்ஜென்ட்டுகளால் சுருங்கலாம். எனவே அவற்றை மிஷின் ஜென்டில் மோடில் மட்டும் குறைந்த வெப்பநிலையில் மென்மையான சோப்புத்தூளுடன் துவைக்க வேண்டும். உலர்த்தும் போது ஒளியற்ற இடம் சிறந்தது. உயர்தர சேலைகள், பட்டு ரவிக்கைகள் முதலியவை சிறிது காப்பர் கலந்த நீரில் சுத்தம் செய்யும் பழக்கம் இருந்தால் அவை எப்போதும் புதுசு போன்ற தோற்றத்துடன் இருக்கும். சிலர் கையில் கொடுத்து சுத்தம் செய்வார்கள். ஆனால் வீட்டிலேயே துவைக்க தெரிந்து வைத்தால் நம்மால் செய்து கொள்ளும் மகிழ்ச்சியும் வரும். இன்னர்வேர் அல்லது டெய்லி உடைகள் எப்போதும் தனியாக துவைக்கப்பட வேண்டும். மற்ற துணிகளுடன் சேர்த்து போடுவது ஹைஜீனுக்கு மிகவும் மோசமானது. வாஷிங் மிஷினில் போட்டால் மெஷ் பைப்புடன் மட்டும் போட்டால் சரியாக இருக்கும். அதிகமான வாசனை இல்லாத டிடர்ஜென்ட்டை மட்டும் தேர்வு செய்ய வேண்டும். பசலை துணிகள், லைன்பில் போன்ற மென்மையான ரேயான்கள், டிசைன்களோடு வரும் நுனித்துணிகள் அனைத்தும் மிக எளிதில் கிழிந்துவிடக்கூடியவை. இவற்றை கைகளை பயன்படுத்தி மெதுவாக துவைத்தால் மட்டுமே நீண்ட நாள் பயன்பாடு கிடைக்கும். ஹேர்பின் போன்றவற்றால் அகற்றாமல் துவைத்தால் துணியே கிழிந்துவிடும் அபாயம் இருக்கிறது. துவைத்த துணிகளை நேரடியாக வெயிலில் போடுவது பெரும்பாலும் தவறு. சிலர் வேகமாக காய வேண்டும் என்பதற்காக சிறந்த துணிகளை வெயிலில் போடுகிறார்கள். ஆனால் துணிகளின் மென்மை போகும். ஈரம் இருந்தாலேயே வாசனையோடு கூடிய பூஞ்சையும் வர வாய்ப்புகள் இருக்கிறது. வெள்ளை துணிகளை சுத்தமாக வைத்திருக்க பல வழிகள் இருக்கின்றன. ஆனால் எந்த பொருளையும் பயன்படுத்தும் முன் அதற்கான அனுபவமும் கவனமும் இருக்க வேண்டும். எலுமிச்சை சாறு, உப்பு போன்றவை சுயமாக முயற்சி செய்யும் சில வழிகள் நல்ல விளைவுகளை கொடுக்கும். ஆனால் அளவு குறைவோ அதிகமோ இருந்தால் வெள்ளை துணியில் கரையாக மாறும் அபாயம் இருக்கிறது. அதனால்தான் முதலில் ஒரு துணியில் சோதனை செய்து பின்பு மற்ற துணிகளில் பயன்படுத்துவது சிறந்தது. ஒரு வீட்டின் தூய்மை, ஒரு பெண்ணின் பராமரிப்பு திறமை, ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை முறை, இவை அனைத்தும் துணிகள் பராமரிக்கப்படும் முறையிலேயே தெரிந்துவிடும். ஒரு சின்ன வழிமுறை தெரிந்து வைத்தால் 10,000 மதிப்புள்ள சேலையை 15 ஆண்டுகள் பாதுகாக்க முடியும். ஒவ்வொரு துணிக்கும் உரிய மரியாதையுடன் அவற்றுக்கேற்ற முறையில் துவைக்கும் பழக்கம் நம்மை ஒரு அழகு பார்வையாளராகவே மாற்றிவிடும்.